பூ வெள்ளை அல்லது சிகப்பு அரளி. இந்த 9 நாள் வழிபாட்டுக்குமே அரளிப்பூ கிடைத்தால் ரொம்பவும் விசேஷம். அரளிப்பூ கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு வெள்ளை அல்லது சிகப்பு நிற பூக்களால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யுங்கள். அடுத்தபடியாக பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு மஞ்சள் நிற துணியை வைக்க வேண்டும். அந்த துணியின் மேலே சிறிதளவு அரிசியை பரப்பி வைத்து அந்த அரிசியின் மேல் முருகப்பெருமானுக்காக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இப்பொழுது இரு கரங்களையுமே கூப்பி முருகப்பெருமானின் இந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே வள்ளிநாதாய தீமஹி தன்னோ ஸ்கந்தः பிரச்சோதயாத். இந்த முருகப்பெருமானின் வழிபாட்டின் சூட்சுமமே நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கும் இந்த காயத்ரி மந்திரமும் தான். முருகப்பெருமானுக்கு